சினிமா மோகத்தால் ஈர்க்கப்பட்ட பொதுமக்களாகிய நீங்க இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் போய் காவல்துறையினுடைய விதிகள் உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் நீங்க கூரை மேலே ஏறுவீங்க, ஹாஸ்பிட்டல் ஷீட் மேலே ஓடுவீங்க, பொட்டிக்கடை மேலே ஏறுவீங்க, ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குவீங்க. இது என்ன கூட்டம் இது? ஆக இதையெல்லாம் ஒரு தலைமை பண்போடு முறை இதெல்லாம் கட்சியை வந்து கட்டமைங்க, முறையாக நகரத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்ட வரைய கிளை வரையாக கட்டமைச்சு அரசியல் பயிற்சிகளை கொடுத்து தலைமை பண்புகளை வளர்த்து விட்டு அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வாங்க. மற்ற கட்சிகளுடைய தொண்டர்களை வந்து காவல்துறையால கட்டுப்படுத்த முடியுது, ஒழுங்கீனப்படுத்த முடியுது. அவங்க அரசியல்படுத்தப்பட்ட தொண்டர்கள், இவங்களாம் அரசியல்படுத்தப்படாத வெறும் ரசிகர் கூட்டம். இது வெறும் சினிமா மோகத்தில் பாலாபிஷேகம் செய்கிற, கட்டுவிட்டு வைக்கிற, மண்சோறு சாப்பிட்ற, ஆடையை அவிழ்த்துட்டு கருவேப்பிலை கட்டிக்கிட்டு அங்க பிரதர்சனம் பண்ற ஒரு முட்டாள் கூட்டமாக தமிழ்நாட்டுடைய ரசிகர்கள். அது எல்லா கதாநாயகனுக்கும் இல்லைன்னா குஷ்பு கோயில் கட்டுவானா, நயன்தாராவனுக்கு வெள்ளி சிலை வைப்பானா? இந்த தமிழன் உலகத்தில் எந்த நாட்டில் இது நடக்குது? இன்னைக்கு இந்த 40 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? எத்தனை தாய்மார்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கு, யார் பொறுப்பு? வாழ வேண்டிய வயதில் எத்தனை குழந்தை செல்வங்கள் செத்துருக்க, அந்த குழந்தை செல்வங்கள் செய்த பாவம் என்ன? வந்தவர் விஜயா, ரஜினியா, கமலான்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு வர வேண்டிய அந்த தாய்க்கு அறிவு எங்க போச்சு? அறிவு இருக்குல்ல? ஆக தமிழ்நாட்டு மக்கள் திருந்தப்பட வேண்டும். இனிமேல் இந்த சினிமாக்காரர்கள், இந்த சினிமா கதாநாயகர்களுக்கு பின்னால் போறகின்ற கூட்டம் தயவு செய்து விழிப்புணர்வு அடையுங்க, தவிருங்க. உங்களை மானசீகமான நடிகரை படத்துல போய் பாக்குறீங்களா, கை தட்டுறீங்களா, ரசிக்கிறீங்களா, வாங்க. அதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா போய் நின்று உங்களுடைய விலைமதிப்பற்ற உயிரை